வணக்கம். நீங்க ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா? அப்போ உங்க தொழில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்கு போகலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க சம்பாதிக்க வேண்டிய பணத்தை சும்மா டேபிள் மேலேயே விட்டுட்டு வர்றீங்களா? அதாவது உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற கிளைண்ட்ஸ் மூலமா வரக்கூடிய ஒரு பெரிய வருமானத்தை நீங்க மிஸ் பண்றீங்களா? இங்க ஒரு சிம்பிளான உண்மை இருக்கு. உங்களுடைய பெஸ்ட் கிளையண்ட்ஸ், அதாவது நீங்க யாருக்கெல்லாம் பாலிசி கொடுத்திருக்கீங்களோ அவங்க ஏற்கனவே இன்டர்நேஷனல் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுமா? யார் உங்க கிளையண்ட்ஸ்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிசினஸ் ஓனர்ஸ், பெரிய கம்பெனில வேலை செய்யற சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ், டாக்டர்ஸ், என்ஆர்ஐ குடும்பங்கள், அதிக சம்பளம் வாங்குற ப்ரொஃபஷனல்ஸ், இவங்க தானே உங்க டாப் கிளையண்ட்ஸ். இவங்க வெறும் பாலிசி மட்டும் வாங்கல, அடிக்கடி ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வராங்க. பாருங்க, அவங்களோட நிதி பாதுகாப்புக்கு அவங்க உங்களை எவ்வளவு நம்புறாங்க. ஆனா அவங்க ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்காக லட்சக்கணக்கில் செலவு செய்யும்போது அதிலிருந்து உங்களுக்கு ₹1 கூட வருமானம் வர்றதில்ல. அந்த இடத்துல ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஓகே, இது நல்லா இருக்கு. ஆனா உங்க மனசுல சில முக்கியமான கேள்விகள் ஓடுன்னு எனக்கு தெரியும். இது சட்டப்படி ஓகேவா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குமா? ஏதாவது ரிஸ்க் இருக்கா? கவலைப்படாதீங்க, வாங்க அதெல்லாம் பத்தி இப்போ தெளிவா பார்க்கலாம். முதல்ல IRDAI ரூல்ஸ் பத்தி பார்ப்போம். IRDAIயோட வேலை நீங்க எப்படி இன்சூரன்ஸ் விற்கணும்னு சொல்றது தான். நீங்க இன்சூரன்ஸ் இல்லாத மற்ற சேவைகள் மூலியமா சம்பாதிக்கிறத அது தடை பண்ணவே இல்ல. ஆனா ஒரு முக்கியமான கண்டிஷன், 2 பிசினஸையும் தனித்தனியா ரொம்ப தெளிவா நீங்க கையாளணும், அவ்வளவுதான். அப்படியே ரூல்ஸும் பாத்தீங்க ரொம்ப சிம்பிள். இன்சூரன்ஸையும் டிராவலையும் சேர்த்து கட்டாயப்படுத்தி விற்கக்கூடாது, 2க்குமான பணத்தை ஒன்னா வாங்கக்கூடாது, அப்புறம் இந்த சேவைகளை பத்தி தப்பா எதுவும் சொல்லக்கூடாது. பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிளா இருக்கு? சரி, இப்போதான் நம்மளோட சிம்பிளான பார்ட்னர்ஷிப் மாடல் உள்ள வருது. அதாவது உங்களுக்கும் வெகேஸ்க்கும் உள்ள பார்ட்னர்ஷிப். இது எப்படி வேலை செய்யுது, உங்க பங்கு என்ன, எங்க பங்கு என்னன்னு பாருங்க. இதை கொஞ்சம் பாருங்க. உங்க வேலை எவ்வளோ ஈஸின்னு. டிராவல் பிளான் பண்ற உங்க கிளைண்ட்டை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் டிராவல் பிளான் பண்றது, சப்ளையர்ஸ் கூட பேசுறது, புக்கிங் பண்றது, கஸ்டமர் சர்வீஸ், ஏன் கேன்சலேஷன் வரைக்கும் எல்லா தலைவலியும் எங்க பொறுப்பு. வேகேஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு டிராவல் ஏஜென்ட்டா மாற வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க டிக்கெட் புக் பண்ண போறதில்ல, ஹோட்டல் பத்தி விசாரிக்க போறதில்ல. உங்க வேலை சிம்பிளா ஒரு ரெஃபரல் கொடுக்கறது மட்டும்தான். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது பணம். இந்த சிம்பிள் ரெஃபரல் மூலமா உங்க வருமானத்தை எப்படி அதிகரிக்கலாம்? வாங்க கணக்க பார்ப்போம். ஒரே ஒரு நம்பர், ₹40,000. ஆமா, நீங்க சரியா தான் கேட்டீங்க. நீங்க ரெஃபர் பண்ற ஒரு ஃபேமிலி ட்ரிப் கன்வெர்ட் ஆச்சுன்னா அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சராசரி மார்ஜின் இது. நம்ப முடியுதா? ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்க்கலாமா? மாசத்துக்கு வெறும் 2 ஃபேமிலியை நீங்க ரெஃபர் பண்ணி அது கன்வெர்ட் ஆனா போதும், மாசம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ₹80,000 வருமானம் வரும். யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற மேஜிக்கே இதுதான். இந்த ₹80,000 சம்பாதிக்க நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா பாலிசி கூட விக்கல, ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற ஒரு கிளையண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்தே உங்க வருமானத்தை அதிகப்படுத்திருக்கீங்க. அப்போ இது வெறும் ஒரு கூடுதல் வருமானம் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. இது இங்க பிசினஸ்க்கான ஒரு ஸ்மார்ட்டான முடிவு. எப்படி டைவர்சிஃபிகேஷன்ல இருந்து ஆப்டிமைசேஷனுக்கு போறோம்னு பாருங்க. ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. ஸ்மார்ட்டான ஏஜென்ட்ஸ் வெறும் பெரிய கிளையண்ட் லிஸ்ட்டை மட்டும் உருவாக்குறதில்ல, அவங்க ஒவ்வொரு கிளையண்டோட முழுமையான ஃபைனான்ஷியல் லைஃபையும் பணமாக்குறாங்க. அதனால தான் சொல்றோம், வேகேஸ் கூட பார்ட்னர்ஷிப் போடுறது வெறும் டைவர்சிஃபிகேஷன் இல்ல, இது ஸ்மார்ட் ஆப்டிமைசேஷன். அதாவது உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறத வச்சே உங்க வருமானத்தை புத்திசாலித்தனமா பெருக்கிறது. உங்க கிளைண்ட்ஸ் ஏற்கனவே உங்களை நம்புறாங்க, அவங்க ஏற்கனவே டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ கேள்வி ஒன்னே ஒன்று தான், அந்த வேல்யூ செயின்ல நீங்களும் ஒரு பார்ட்டா இருக்க போறீங்களா? இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான்.